ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் யூனிட் 4 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இப்போ லாஸ்ட் வீடியோவில் டைப் 5 ப்ராப்ளம்ஸில், அதாவது சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுல டைப் 5 ப்ராப்ளம்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். இப்போ அதனோட கண்டினியூஷன் செகண்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், solve d square minus 3d d dash plus 2d dash square into z equal to 4x plus 2 into e power x plus 2y into e power x plus 2y. Okay, fine. இப்போ லாஸ்ட் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து ஒரு காஸ் 2y இருந்துச்சு. ஸோ அதனால் இ பவர் i2y மெத்தட் யூஸ் பண்ணோம். இங்கே 4x plus 2 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் எம் அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம டைப் 4 மெத்தட் இருக்கு இல்லையா, அதை இங்கே யூஸ் பண்ண வேண்டியது வரும். சரியா? ஸோ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் சால்வ் பண்ணுறப்ப பார்ப்போம். இப்போ நமக்கு எம்டிஆர் சால்வ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்வோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல் எல்லாமே சேர்த்து கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே, இப்போ முதல்ல சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருமா? The auxiliary equation is A is smaller than the m square minus 3m plus 2 equal to 0. நிறைய A எழுதிட்டோம். ஸோ நான் டேரக்டாக எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 2 வேணும், ஆட் பண்ணால் -3 வேணும். ஸோ 1 2 மைனஸ் மைனஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +2 கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் -3 கிடைக்கும். -3 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், m minus 1 m minus 2 equal to 0. Either m minus 1 equal to 0 or m minus 2 equal to 0. m equal to 1 m equal to 2. mக்கு பதிலாக 2 ரூட் கிடச்சிருக்கு. ஒரு ரூட்டை m1, இன்னொரு ரூட்டை m2 எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், m1 m2 ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இல்லையா, therefore complementary function for distinct root, ரெண்டுமே distinct root, f1 of y plus m1x, m1 ஓட வேல்யூ 1 plus f2 of y plus 2x. இதான் நமக்கு தேவையான complementary function. ஓகே, இப்போ அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் equal to 1 by d square 3d d dash 2d dash square into இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இது எழுத போகிறோம். இதில் e பவர் x plus 2y முன்னாடி எழுதி இதை பின்னாடி எழுதிக்கிறோம். அப்போது e பவர் x plus 2y into 4x plus 2. ஓகே, ஃபைன். இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் e பவர் x மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு d plus a மட்டும் வந்துச்சு. d dash வந்து அதே d dash-ஆகவே இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. இங்கே எக்ஸ் ஏயும் இருக்குது, பியும் இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு இப்போ டிக்கு பதிலாக d plus 1 போட வேண்டி வரும். d dash-க்கு பதிலாக d dash plus 2 ரீப்ளேஸ் பண்ண வரும். d plus a d dash plus b இல்லையா, d dash plus 2 அப்படிங்கிற ஈக்கு எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பான்ஷனாக போகும். சரியா? ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரை இப்போ இப்படியே ஒரு தடவை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னா, பெருசாக ஒன்றும் ஏற்கனவே ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஆக்சிலரி ஈக்குவேஷனை m minus 1 m minus 2 சொல்லிட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி உருவாக்கணும், நம்ம m டிக்கு பதிலாக m, d dash-க்கு பதிலாக 1 போட்டோம் இல்லையா, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. mக்கு பதிலாக d, 1க்கு பதிலாக d dash. அப்போ இந்த mக்கு பதிலாக d போட்டிங்கன்னா d minus d dash, d minus இங்கே 1 இல்லை 2 into 1 இருக்கிறதா அர்த்தம், 2d dash. அது என்ன செய்யணும், mக்கு பதிலாக d போடணும், அடுத்த நம்பரை d dash-ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ d minus 1 d minus d dash d minus d dash d minus 2d dash. இதான் ஃபேக்டர். சிம்பிளா இந்த ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். அப்போ d minus d dash d minus 2d dash into e power x plus 2y into 4x plus 2. இப்போ இந்த x plus 2y முன்னாடி கொண்டு போகிறேன். ஸோ d and d dash பதிலாக replace
d equal to d plus coefficient of x 1, d dash equal to d dash plus coefficient of y 2. ஸோ ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணோமா? ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 1 divided by நம்ம இப்போ கண்டுபிடிச்சது d இந்த டேர்ம் தானே, இந்த dக்கு பதிலா d plus 1, d டேஷுக்கு பதிலா d dash plus 2. சரிங்களா? அப்போ dக்கு பதிலா d plus 1 ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள முதல்ல d இருக்கு இல்லையா, dக்கு பதிலா d plus 1 மைனஸ் d டேஷுக்கு பதிலா d dash plus 2. இது d மைனஸ் இது d dash. அது ரெண்டு டைம் அப்படியே எழுதிக்கிட்டேன். சரியா? இப்போ அடுத்த ஃபேக்டர் பாருங்க, dக்கு பதிலா d plus 1, இந்த d டேஷுக்கு பதிலா d dash plus 2. அப்போ d plus 1 மைனஸ் 2 d dash plus 2. d plus 1 அது ஒரு பிராக்கெட்ல மைனஸ் 2 d dash plus 2. மாத்திரப்ப e பவர் x plus 2y முன்னாடி போயிரும், இங்க ஈக்குவல் டு e பவர் x plus 2y முன்னாடி போயிரும். சரி, ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் 4x plus 2 மட்டும் பாக்கி. ஓகேவா? dக்கு பதிலாக d plus 1, d daஷ்க்கு பதிலாக d dash plus 2 சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ e பவர் x plus 2y இதை அப்படியே வச்சுக்கிட்டு 1 divided by d minus d dash, இங்க ஒரு minus 2 வருமா, இங்க ஒரு plus 1 சேர்த்தா minus 1. அப்போ d minus d dash plus 1 ஒரு டைம் ஆக்கிடலாமா? சரி, minus 1 1 minus 2 minus 1. அதே மாதிரி இங்க ஒரு d plus 1 இருக்கு, இந்த minus 2 மல்டிப்ளை பண்ணா minus 2 d dash. அப்போ ஒரு minus 2 d dash minus 2 into 2 ஒரு minus 4 plus 1, so minus 3. minus 4 plus 1 ஒரு minus 3 into ஒரு 4x plus 2. ரைட்? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா e பவர் x plus 2y 1 divided by டைப் 4 மெத்தடுக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன செய்யறோம் அப்படின்னா பெருசாக ஒன்றுலப்பா, இந்த மைனஸ் 1 முன்னாடி கொண்டு போயிட்டு மிச்சதை அப்படியே வச்சு எழுதிக்கிறேன். சரி, முதல்ல மாற்றி எழுதிக்கிறேன். மைனஸ் 1 பிளஸ் டி மைனஸ் டி டேஷ். சரியா? எதுவுமே பண்ணல, மைனஸ் 1 முன்னாடி கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு டைம் அப்படியே வச்சுக்கிறேன், இடம் மாற்றது கிடையாது, இந்த ரெண்டு டைம் அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மைனஸ் 3 முன்னாடி கொண்டு போயிட்டு அடுத்த ரெண்டு டைம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் இப்படி நம்ம இதுக்கு முந்தின டைப் 4 என்ன செய்யணும், டி ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுப்போம். இங்கே வந்து ரெண்டு ஃபேக்டராக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன செய்யறோம்னா கான்ஸ்டன்ட் டேமை முன்னாடி கொண்டு வந்துட்டு ரிமைனிங் ரெண்டு டைம் அது எப்படி இருக்கோ அசிடிஸ் அப்படியே தூக்கி நான் எழுதிக்கிறேன். சரி, ஓகே ஃபைன். அப்போ e பவர் x பிளஸ் 2y 1 இப்போ இந்த டைம்ல இருந்து ஒரு மைனஸ் 1 வெளியில் எடுக்குமா காமனா? இந்த மொத்த ஈக்குவேஷன் மைனஸ் 1 வெளியில் எடுக்கிறேன். அப்போ இது பிளஸ் 1 ஆயிரும். இங்க மைனஸ் 1 வெளியில் எடுக்கிறப்ப இது மைனஸ் டி ஆயிரும். இங்க மைனஸ் வெளியில் எடுத்தோம்னு சொன்னா இது பிளஸ் டி டேஷ் ஆயிரும். இதுல இருந்து ஒரு மைனஸ் 3 நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ இது 1 ஆயிரும். இங்க மைனஸ் 3 வெளியில் போச்சுன்னா இங்க 3 இல்லை இல்லையா, அப்போ 3 வந்து டி கீழே வந்துடும். மைனஸ் டி பை 3 மைனஸ் வெளியில் போகுது, மைனஸ் டி பை 3. இங்க மைனஸ் 2 இது மைனஸ், அப்போ பிளஸ் 2 டி டேஷ் பை 3. மைனஸ் 3 வெளியில் போகிறோம், இங்கே மைனஸ் 2 டி டேஷ் இருக்கு. சரிங்களா? அப்போ மைனஸ் 2 டி டேஷ், இந்த மைனஸ் வெளியில் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 2 டி டேஷ் பை 3 இன்டூ 4x ப்ளஸ் 2. ரைட்? மைனஸ் 1 மைனஸ் 3 ஒரு ப்ளஸ் 3 ஆயிருமா? இதை வெளியில் கொண்டு போயிருங்க. e பவர் x ப்ளஸ் 2y பை 3 1 டிவைடட் பை ரிமைனிங் இருக்க டைமில் ஒரு 1, இந்த ரெண்டு இது ஒரு மைனஸ் வெளியில் எடுக்கலாமா? மைனஸ் வெளியில் எடுத்தா பிராக்கெட்டுக்குள்ள டி மைனஸ் டி டேஷ், இந்த ரெண்டு இது ஒரு மைனஸ் வெளியில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1, இந்த ரெண்டு இது ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துருங்க. டி பை 3 மைனஸ் 2 டி டேஷ் பை 3 இன்டூ 4x ப்ளஸ் 2. ரைட்? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டைமை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ ஹோல் இன்வர்ஸ், இந்த டைமை மேலே கொண்டு போயிடலாம், ஹோல் இன்வர்ஸ். சரியா? பாருங்க, e பவர் x பிளஸ் 2y பை 3 1 மைனஸ்
d minus d dash the whole inverse 1 minus d by 3 minus 2 d dash by 3 the whole inverse into 4x plus 2. And the 4x plus 2 வந்து multiplication இருக்கு. இப்போ இதோட expansion நமக்கு தெரியும் இல்லையா? We know that 1 minus x the whole inverse equal to 1 plus x square plus etc. சொல்லிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். 1 plus x நோடைய 1 minus x நோடைய 1 power minus நோடைய expansion. இப்போ இது 1 minus x படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4x plus 2 இருக்கு. இதை டியை பொறுத்து இங்கே டியும் இருக்குது டி டாஸ் இருக்குல்ல, ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ டியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 ஆகும், ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 0 ஆயிரும். அப்போ டி ஓகே, டி ஸ்கொயர் போட்டால் இது 0 ஆயிரும். டி டாஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் முதல் டைம்லேயே இது 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்பென்ஷனில் நமக்கு டி டாஸே தேவை கிடையாது. டியில் ஒரு டி இருந்தால் போதும், டி ஸ்கொயர் டி கியூப் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அப்போ என்ன செஞ்சால் போதும், அந்த 1 plus x வரைக்கும் நிறுத்திக்கிட்டா போதும், எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தேவைப்படாது. சரியா? ரெண்டு எக்ஸ்பென்ஷனுமே தேவைப்படாது. அப்போ e பவர் x plus 2y by 3 1 plus xக்கு பதிலாக d minus d dash இந்த டேர்ம் இருக்கு. அதோடு நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus xக்கு பதிலாக d by 3 minus 2 d dash by 3 இதோடு நிறுத்திக்கலாம். இன்ட்டு ஒரு 4x plus 2. ரைட்? இப்போ இதுலேயும் நமக்கு d dash தேவைப்படாது இல்லையா? ஸோ அப்போ இந்த d dash டேர்மையும் இந்த d dash டேர்மையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ e பவர் x plus 2y by 3 பிகாஸ் d dash அப்போது டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இது கம்ப்ளீட்டாக 0 தான். அதனால் இந்த ரெண்டு d dash டேர்மையும் விட்டுறேன். ஒரு 1 plus d, ஒரு 1 plus d by 3 இன்ட்டு ஒரு 4x plus 2. ரைட்? இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 ஒரு 1, 1 into d by 3 ஒரு d by 3, t into 1 ஒரு d plus ஒரு d square by 3 into 4x plus 2. சரிங்களா? 1 into 1, 1 into d by 3, d into 1, d into d by 3, d square by 3 by 3. இங்கே காமன் எல்சியம் 3 எடுக்குமா? காமன் எல்சியம் 3 எடுத்தாச்சுன்னு சொன்னால் இது ஒரு 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 plus d plus 3d plus d square 4x plus 2. ரைட்? 4x plus 2. இப்போ 3 வெளியில் கொண்டு போயிடலாம். 9 உள்ள என்னாச்சுன்னா ஒரு d ஸ்கொயர், ஒரு d ஸ்கொயர், 3d plus d ஒரு 4d plus 3 into 4x plus 2. இப்போ 4x plus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். d ஸ்கொயர் 4x plus 2 4d 4x plus 2 plus 3 e பவர் x plus 2y by 9 d ஸ்கொயர் ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் x பொறுத்து. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4, ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 0. இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 plus 0 ஒரு 4. அப்போ 4 into 4 plus ஒரு 3. அப்போ என்னாச்சுன்னா ஒரு 4 into 4 ஒரு 16 plus ஒரு 3. 16 plus ஒரு 3 வந்து ஒரு 19 கிடைக்கும். ஓகே இப்போ சரி. ஓகே, இந்த 4x plus 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ இங்கே ஒரு 4x plus 2 இருக்கும். ரைட்? அதை மறந்துட்டேன். இங்கே ஒரு 4x plus 2 இருக்கும். அப்போ அதே மாதிரி 3 into இங்கே ஒரு 4x plus 2 இருக்கும். ரைட்? இங்கேயும் ஒரு 3 into 4x plus 2 இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் e பவர் x plus 2y by 9 இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 16 plus ஒரு 3 into 4x plus 2. 3 into 4x plus 2 இல்லையா? 3 எப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 16 plus 3 into 4 12x plus ஒரு 6. 16 12x plus ஒரு 6 e பவர் x plus 2y by 9 ஒரு 22 plus 12x ஒரு 22 plus 12x. This is the required equation. இதான் நமக்கு தேவையான தீர்வு. இந்த மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 4x plus 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 டைமே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஒரு 3,
இந்த 4x plus 2 வரும். நான் அதை மறந்துட்டேன். இந்த 4x plus 2 அடுத்து இங்கே ஒரு 4x plus 2 அதே மாதிரி வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12x plus 6 இங்கே ஒரு 16 22. ஓகே, ஸோ அப்படிதான் நமக்கு தேவையான PA. ஸோ இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாமா? ஜென்ரல் சொல்யூஷன் is z equal to CF plus PA. That is z equal to CF இங்கே என்ன எழுதுறோம் நம்ம? F1 of y plus x plus F2 of y plus 2x. y plus x, y plus 2x. அடுத்து particular interval plus e power x plus 2y by 9 22 plus 12 is the required equation சொல்லி இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு டைப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டைப் 5ல இருக்கு. e for x plus by அது கூட மல்டிப்ளிகேஷனில் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.